டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு சூப்பரான சாஃப்டான புசு இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட்லிக்கு எவ்வளவு அரிசி எடுக்கணும், எவ்வளவு உளுந்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரேஷியோவிலேருந்து ஆரம்பித்து இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எப்படி பக்குவமாக ஆட்டணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சாஃப்டான இட்லிக்கு மாவாட்டுற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் நிறைய டிப்ஸ் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட்லி அவிச்சு எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு வெடிப்பாக வரும் இட்லியில். அதுவும் இல்லாமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. வாங்க இப்போ இட்லி செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த இட்லி செய்கிறதுக்கு நம்ம கடையில் உள்ள இட்லி அரிசி தான் வாங்கியிருக்கிறோம், குண்டு அரிசி. அந்த அரிசியில் ஒரு 5 டம்ளர் போட்டுக்குருவோம். நீங்கள் எது அளந்தாலும் டம்ளர் இல்லைனா கிண்ணம் எதுனாலும் நீங்கள் அளந்துக்கோங்க, இல்லை மெஷர்மெண்ட் கப்பில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ இதில் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம். இப்போ அரிசி அந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம கடை அரிசி தான் சேர்த்துருக்குறோம். ரேஷன் அரிசியில் எப்படி போடணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குருவோம். இந்த கல் உப்பு சேர்த்து நம்ம இந்த அரிசியை கழுவணும் அப்படின்னா அதில் இருக்கிற கரைகள் அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். நமக்கு இட்லி ரொம்ப வெள்ளையாக கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கழுவிட்டு திரும்ப சாதாரண தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை அலசி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை கழுவி எடுத்துகிட்டு இதில் நல்லா தண்ணி முங்க ஊற்றி வச்சு நல்லா ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். அடுத்ததாக உளுந்து எடுக்க போகிறோம். நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி உளுந்து ரேஷியோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி 600 கிராம் வரும், உளுந்து 125 கிராம் வரும். அதாவது 5 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து சரியாக இருக்கும். ஒரு சிலர் 4க்கு 1 போடுவாங்க. நம்ம 5க்கு 1 போட்டாலே நமக்கு நல்ல சாஃப்டான இட்லி எடுத்துடலாம். இப்போது இந்த உளுந்தையும் நல்லா கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். இந்த உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இந்த உளுந்து ஊற வைக்கிறதுல ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். உளுந்து வடைக்கு நம்ம ஊற வைக்கும்போது 1 மணி நேரம் ஊற வைப்போம். அதே இட்லிக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ அடுத்ததாக இன்னொரு கிண்ணத்தில் நம்ம எடுத்த டம்ளர் அளவில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சவ்வரிசி சேர்த்துக்குருவோம், மாவு சவ்வரிசி. இப்போ இந்த சவ்வரிசியவும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஆகட்டும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். இப்போ மாவு ஆட்டிக்க போகிறோம். மாவு ஆட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உளுந்தை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கூலிங் ஆயிரும். கிரைண்டரில் ஓடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா பொங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊற வச்ச அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். அதை ஊற்றி தான் நம்ம ஆட்ட போகிறோம். இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியில் நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு இது ஆட்டுறதுக்கு போதுமானது. இப்போ அதை மட்டும் தனியாக ஒரு இதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ உளுந்து எடுத்து நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். இப்போ உளுந்தை சேர்த்துட்டு நம்ம முதல்ல தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த வெறும் பருப்பை மட்டுமே முதல்ல சேர்த்துருக்குறோம். அந்த பருப்பு நல்லா அப்படியே அந்த கிரைண்டரில் கல்லில் கொஞ்சம் நச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த வெறும் பருப்பே நல்லா ஓடட்டும். ரைட். ஒரு சிலர் அரிசியை ஆட்டிட்டு 2வது தான் நம்ம உளுந்தை போட்டு ஆட்டுவோம். ஆனால் நம்ம கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான இட்லி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம நல்லா பொங்க ஆட்டி எடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அரிசியை போட்டு ஆட்டணும். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு நச்சிருச்சு. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலையா, அந்த வெறும் உளுந்தே நச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கூலிங்கான தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 1 கப்பை ஒரு 5 தடவை 6 தடவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற தண்ணியவும் அப்பப்போ, அதாவது ஒரு 2 நிமிஷம் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். இந்த உளுந்து அரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். இந்த 20 நிமிஷத்தில் அந்த எடுத்து வச்ச 1 கப்பு தண்ணியவும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும் மாவு. நம்ம மற்ற வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே தான் தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா சலசலன்னு ஓட ஆரம்பிச்சிடும். மாவு பொங்கி வரும், ஆனால் ரொம்ப லூஸாக இருக்கும் மாவு. அந்த மாதிரி இருந்ததுனால நமக்கு இட்லி கரெக்டான ஒரு அளவுகளில் வராது. இப்போ தான் மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ நமக்கு மாவு 20 நிமிஷம் ஓடி இருக்குது. 20 நிமிஷம் ஓடி இருக்குது. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப லூஸாக ஆட்டாமல் ஓரளவுக்கு கட்டி ஆட்டணும். இப்போ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ மாவு இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது. இதை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவும் தோண்டி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே கிரைண்டரில் நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசி ஊற வச்சுருக்குறோம். அதை போட்டுருவோம். இந்த ஜவ்வரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருவோம். ஓட விட்டுட்டு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம்.
இப்போ ஜவ்வரிசி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஓடிடுச்சு. இந்த அளவுக்கு ஓடினோடனே நம்ம இப்போ அரிசி அள்ளி போட்டுடலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அரிசியில் உள்ள தண்ணியை கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அரைப்பட்டு வரட்டும். இந்த அரிசி ஆட்டுற பக்குவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப நைஸாக ஆட்டிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக வராது. ரொம்ப குறன்னு ஆட்டிடக்கூடாது. இப்போ நம்ம அரிசியை போட்டு 10 நிமிஷம் ஓடிடுச்சு மாவு. அந்த சேர்த்த தண்ணி மட்டும்தான், திரும்ப எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. அதே அளவுக்கு அப்படியே ஓடிட்டு இருக்குது. இப்போ நமக்கு மாவு ஒரு 20 நிமிஷம் ஓடி இருக்குது. நல்லா சூப்பராக ஓடி இருக்கு. அந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரவையை விட கொஞ்சம் பொடுசாக இருக்கணும். ரவை பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரவையை விட நல்லா பொடுசாக இருக்கணும். இப்போ இந்த பக்குவத்துக்கு ஆட்டினா போதும். மாவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருந்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் ஆட்டக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே தோண்டி எடுத்துடலாம். இப்போ எடுத்து அந்த உளுந்து மாவுக்கு மேலேயே நம்ம இந்த அரிசி மாவை சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு நம்ம இப்போயே உப்பு சேர்த்து கலந்து வச்சிட போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அரிசி மாவு அந்த உளுந்து மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த உப்போடு சேர்ந்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புளிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலர் கலந்து வச்சுட்டு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்ப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி புளிக்க வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறும். ஏன்னா வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா சீக்கிரம் புளிச்சு வந்துடும். வெயில் கம்மியாக இருந்ததுன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட ஆகும் புளிக்கிறதுக்கு. இப்போ அரிசி மாவும் உளுந்தும் நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒருவேளை ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நேரம் வேணால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்து அப்படியே புளிக்க வச்சுருவோம். புளிச்சு வரட்டும். காலையில் புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருச்சு. மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ புளிச்சதுக்கப்புறம் அந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸாக குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இட்லி நமக்கு வெடிப்பு வராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இட்லி துணி போட்டு தான் அவிக்க போகிறோம். நீங்கள் இட்லி தட்டு இருந்ததுனாலும் அதில் எண்ணெயை தடவிட்டு மாவை ஊற்றிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு தட்டாக உள்ளே இறக்கி வச்சுருவோம். இப்போ வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஆவி நிறைய திமுன்னு கொதிக்க ஆரம்பித்து இட்லி வேகமாக வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துடலாம். இட்லி நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரு இட்லி கூட வெடிப்பே இருக்காது, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ தட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லேசாக ஆறுனதுக்கப்புறமா பின்பக்கமாக நம்ம தண்ணி தெளித்து இதை எடுத்துக்கலாம். இப்போ லேசாக ஆறிடுச்சு. அப்புறமா தட்டை தூக்கி கவுத்தி போட்டுடலாம். இப்போ துணிக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்குருவோம். ரொம்ப தெளிக்க வேண்டாம். இப்போ தெளிச்சுட்டு அப்படியே மெதுவாக துணியை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இட்லி துணியில் அவ்வளோவா ஒட்டி இருக்காது. இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான புசு புசு இட்லி தயாராகிருச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் இட்லியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல சூப்பரான புசு புசுன்னு இட்லி ரெடியா இருக்கு. இப்ப வாங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு புதினா சட்னியும் இட்லி பொடியும் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு சூப்பரா டேஸ்டா நல்லா பஞ்சு போல இருக்குது இட்லி. சில நேரம் நம்ம வீடுகள்ல போடுற இட்லி வந்துட்டு கல்லு மாதிரி இருக்கும், இல்ல அப்படின்னா களி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த இட்லி நல்லா சாஃப்டா புசு புசுன்னு சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான இட்லியை வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நன்றி.